Good morning. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் த்ரெட்னா த்ரெட் ப்ரையாரிட்டி, த்ரெட் ஷெட்யூலிங் அண்ட் த்ரெட் சிங்க்ரனைசிங். த்ரெட் டாபிக் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். த்ரெட் அப்படின்னா என்ன, த்ரெட் என்னன்னு பார்த்துருக்கோம். மல்டி த்ரெட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ மல்டி த்ரெட் அப்படின்னா நிறைய த்ரெட்டு ஷெட்யூல் பண்ணுறாங்க, நிறைய த்ரெட்டு ப்ராசஸிங்க்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்தால், அதாவது நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது எந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும், யாருக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும், த்ரெட்டை எப்படி ஷெட்யூல் பண்ணணும், அதாவது த்ரெட் எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் தான் ஒரு 3 கான்செப்ட் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரையாரிட்டி அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, யாருக்கு லாஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது. நம்ம அகாடமிக்கில் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா அவனோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் தான், யார் நல்லா படிக்கிறான், யார் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி டேலண்ட், ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா ஸோ யாருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ இதில் த்ரெட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி நம்பர் சொல்லி போடுறாங்க, அதாவது நார்மல் இன்டீஜர் நம்பர் தான். ஸோ ப்ரையாரிட்டிக்கு 10 த்ரெட்டு இருக்குது, ஒரு மல்டி த்ரெட்டில் 10 த்ரெட்டு இருக்குது. இதை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 த்ரெட்டுக்கு நம்பர் கொடுக்கணும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 10க்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துட்டு யார் ஃபஸ்ட்டு போகணும், செகண்ட் போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில். So thread priority is a number to every thread on which thread scheduler takes the decision which thread executes first among the multi-thread. So நிறைய thread இருக்கும்போது அதாவது யார் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா ப்ரையாரிட்டி நம்பர் மட்டும்தான். Whenever the thread scheduler picks a new thread from a ready thread, இருக்குன்னு சொன்னோம், எதை பிக் பண்ண போகுது அப்படின்னா யார் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ண போகிறாங்க. we can set the priority. ஸோ நம்ம ப்ரையாரிட்டி நம்பரை நம்மளாக ஒரு சில மெத்தட்ஸ் மூலமாக செட் பண்ணிக்கலாம். In Java, each thread inherits its priority by its parent thread. ஸோ parent child threadன்னு இருக்கும். ஸோ அது மூலமாக தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நமக்கு தெரியும். ஸோ இதில் த்ரெட்டை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். Every thread have priority by default, that is 5. அதாவது டிஃபால்ட், அதாவது ஒரு நார்மல் ப்ரையாரிட்டி அப்படின்னா 5 இருக்கும். மினிமம்ங்கிறது 1, மேக்ஸிமம்ங்கிறது 10 இருக்கும். நார்மல் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது 5 இருக்கும். We can increase or decrease the thread priority by building method of thread class. நம்ம என்ன பண்ணிக்கலாம், thread priority-யை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஆக்கிக்கலாம். ஸோ we can thread priority from 1 to 10 வரை வச்சுக்கலாம். 10 ஹையஸ்டாக இருக்க போது, 1 லீஸ்ட்டு, மினிமம் இருக்க போதும். ஸோ நம்ம கெட் ப்ரையாரிட்டி, செட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற 2 மெத்தட் மூலமாக என்ன ப்ரையாரிட்டியில் இருக்குது, நம்ம த்ரெட்டை என்ன ப்ரையாரிட்டி நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கெட் மெத்தட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். செட் மெத்தட் மூலமாக ப்ரையாரிட்டி நம்பரை செட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கெட் ப்ரையாரிட்டியில் this method is known the priority of a thread. ஸோ த்ரெட்டு நேம் கொடுத்து கெட் ப்ரையாரிட்டி, இந்த த்ரெட்டு என்ன ப்ரையாரிட்டியில் இருக்குது அப்படிங்கிற நம்பரை வாங்கிக்கலாம். செட் ப்ரையாரிட்டி மூலமாக 1லேருந்து 10 வரை என்ன இந்த த்ரெட்டோட நேம்னா இந்த த்ரெட்டுக்கு நான் 4 அப்படிங்கிற ப்ரையாரிட்டி நம்பர் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் ப்ரையாரிட்டி என்ன இருக்க போது 1 இருக்கும், நார்மல் ப்ரையாரிட்டி 5 இருக்கும், மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ். ஸோ இதில் இருந்து என்னென்னலாம் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னா, ரூல் ஆஃப் த்ரெட் ப்ரையாரிட்டி இஸ் அ சிஸ்டம் டிபெண்டன்ட் ஓஎஸ். அதாவது என்ன அப்படின்னா, some OS have few priority level Java, that is 10. In this case, there is no use to set the high priority up to 10. அதாவது OS அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ப்ராசஸ்க்கு 10 த்ரெட் சொல்லியாச்சு, மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸை செயல்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியாச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஷெட்யூல் பண்ணணும். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒரு சில ப்ரையாரிட்டிக்கு வழிவிட போகுது. இதுதான் ஓஎஸ் தான் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த த்ரெட் உள்ள ப்ரையாரிட்டி இதுதான் ஃபஸ்ட்டு போகணும், இதுதான் செகண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஓஎஸ் ஷெட்யூல் பண்ணணும்.
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஷெட்யூல் பண்ணி அனுப்பும். 10 த்ரெட் போடுறது வேலை மட்டும்தான் நமக்கு. எந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு விடணும், எதை வந்து கடைசி விடணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணுற வேலை ஓஎஸ். அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு லிமிட்டேஷன்ஸ். ஸோ when there is more than one thread of same priority, ஒரே priority இருக்கும்போது, then scheduler OS pick anyone as per the scheduling algorithm. ஸோ ஷெடியூலிங் அல்காரிதம் வந்து இருக்கு. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டு, ரவுண்ட் ராபின், இந்த மாதிரிலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஷெடியூலிங் அல்காரிதம் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம த்ரெட் ப்ரையாரிட்டிக்கு 5 அப்படிங்கிறத 2 அசைன் பண்ணிட்டோம், அதே மாதிரி 10 அப்படிங்கிறத 4 அசைன் பண்ணிட்டோம். இந்த மாதிரியெல்லாம் சேம் நம்பராக நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செய்யும், யாரை ஃபஸ்ட்டு விடணும் அப்படிங்கிறத ஓஎஸ் தீர்மானிக்கும். ஓஎஸ் வந்து நார்மலாக தீர்மானிக்காது, அதுக்குன்னு ஒரு ஷெடியூலிங் அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த இதான் ஒரு ஷெடியூலிங் அல்காரிதம். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னா எந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பிக் பண்ணிக்கும் எந்த த்ரெட்டை அனுப்புறது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கிளாஸ் மை த்ரெட். ஸோ மை த்ரெட்ன்றது கிளாஸோட நேம், எக்ஸ்டென்ஸ் த்ரெட், பப்ளிக் வாய்ட் வேன். ஸோ இது எல்லாமே த்ரெட்டோட கான்செப்ட். இப்படி தான் எழுதணும். த்ரெட் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு பப்ளிக் வாய்ட் வேன் கொடுக்கணும். ஸோ த்ரெட் வந்து ரன் போது மெயின் கிளாஸில் 3 த்ரெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது P1, P2, P3. எப்படி என்ன மெத்தட் மூலமாக மை த்ரெட் P1 = நியூ மை த்ரெட் சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம். P1 டாட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன செஞ்சுருக்கோம், ப்ரையாரிட்டி நம்பர் செட் பண்ணியிருக்கோம். P1 அப்படிங்கிற த்ரெட்டுக்கு கெட் ப்ரையாரிட்டி, 3த்துக்குமே என்ன ப்ரையாரிட்டி நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத கெட் மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா கெட் மெத்தட் மூலமாக உங்களுக்கு என்ன த்ரெட்டோடுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே 5 அப்படிங்கிற நார்மல் த்ரெட். த்ரெட்டோட ஷெடியூலிங் அப்படின்னா என்னன்னாலும் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணணும். ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் ஈவெண்ட் இருக்கட்டும், என்னன்னாலும் வந்து ஷெடியூல் பண்ணணும். எதுக்காக ஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், கடைசி வர ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கணும். ஒரு கிளாஸே இருக்கோன்னா எதுக்காக ஷெடியூலிங், ஒரு டைம் டேபிள் போடுறாங்க. ஒரு ஃபஸ்ட் ஹவர்னா இந்த சப்ஜெக்ட் மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ 5 சப்ஜெக்டை என்ன செய்யணும், கரெக்டாக டைம் டேபிள் என்னென்ன டைம் போட்டு இந்த சப்ஜெக்ட் இந்த டைமில் அப்படி சொன்னால் தான் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஒரு இன்டர்வல் டைம் விடணும், ஒரு லஞ்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாமே வந்து மொத்தமாக ஒரே சமயம் போயிடக்கூடாது. 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 ஸ்டாஃபும் ஒரே டைம் போய் யாருக்கும் கிளாஸ் எடுக்க முடியுது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், ஷெட்யூல் வந்து போட்டு கொடுத்துருவோம். ஸோ ஷெட்யூலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இதுலேயும் வந்து த்ரெட் ஷெட்யூலிங் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா காம்பனண்ட் ஆஃப் ஜாவா that decides which thread to run or execute on and which thread to wait, it is called as schedule. என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது இப்போ மல்டி த்ரெட்டிங் சொல்லிட்டேன், 10 த்ரெட் இருக்குது. ஸோ 10 த்ரெட்டை வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த த்ரெட் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே த்ரெட் ஷெட்யூலிங் தான். 10 த்ரெட்டு வந்து ஒன்று போல் இருக்காங்க, 10 த்ரெட்டு வந்து ஒன்று போல் வந்து ஒர்க் ஆக முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து த்ரெட் ஷெட்யூலிங் மூலமாக, அதாவது ஷெட்யூலர் தான் இந்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். There are some criteria that decide which thread will execute first. There are 2 factors for scheduling thread, that is priority and the time of arrival. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது decide which thread will execute first, அதாவது எந்த thread ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத 2 டைப்பாக பிரிக்கிறாங்க ஷெட்யூலிங் த்ரெட்டில். ஸோ ப்ரையாரிட்டி வச்சு பண்ணுறாங்க, அப்புறம் டைம் ஆஃப் இன்டர்வல். அப்போ ப்ரையாரிட்டினா நம்ம ஏற்கனவே த்ரெட் ப்ரையாரிட்டி பார்த்துருக்கணும், என்னென்ன ப்ரையாரிட்டி நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, மினிமம் ப்ரையாரிட்டி, நார்மல் ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியிலேருந்து எல்லாமே போகும். இன்னொன்று வந்து டைம் ஆஃப் அரைவல், அதாவது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் அல்காரிதம். எப்போ வருது அப்படிங்கிறது, எப்போ வருது, ரொம்ப நேரம் வந்து ஸ்டாக் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஷெட்யூல் பண்ணணும். ஸோ ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 1 to 10 வரை இருக்கும். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. இட் மீன்ஸ் தட் த்ரெட் ஹேஸ் காட் எ பெட்டர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் பிக்ட் அப் த த்ரெட் ஷெட்யூலர். நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் அரைவல். சப்போஸ் 2 threads of the same priority enters the runnable state, the priority cannot be factored to pick a thread from these 2 threads.
டூ த்ரெட் ஆஃப் சேம் ப்ரையாரிட்டி என்ன டபுள் ஸ்டேட் த ப்ரையாரிட்டி கேன் பி. இது என்ன அப்படின்னா, அதாவது சேம் ப்ரையாரிட்டி நம்பர் இருக்குது அப்படின்னா அரைவல் டைமை வச்சு டிசைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிற அல்காரிதம் இருக்குது, அதை வச்சு டிசைட் பண்ணுவோம். ரெண்டும் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ஒரே ப்ரையாரிட்டி நம்பருக்காக ரெண்டு பேருமே வந்து நம்மளால் ரன் பண்ண வைக்க முடியுது. ஸோ அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரெண்டு த்ரெட்டுக்கும் உள்ள டைம் ஷெட்யூல் பார்த்துப்பாங்க. இது வந்து ஸ்நாக்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ரெண்டு பேர் இருந்தால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், நம்மளை பார்க்க வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறாங்க, ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஃப் அன் ஹவராக யார் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட், தட் இஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஒர்க்கிங் ஆஃப் ஜாவா த்ரெட் ஷெட்யூலர் ப்ராசஸர். ஸோ இங்கே வந்து த்ரெட் ஷெட்யூலர், அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கு. ஸோ ப்ராசஸர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், CPU ப்ராசஸர். ஸோ த்ரெட் ஷெட்யூலர் என்னெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெட்யூலிங், டைம் ஸ்லைசிங் ஷெட்யூலிங், ப்ரீஎம்ப்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னா, அதாவது ப்ராசஸர்லேருந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் பண்ண போகுது. ஸோ இதை வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூலிங் அல்காரிதம் மூலமாக கொடுக்க போகுது, அவங்க மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து டைம் ஸ்லைசிங். டைம் ஸ்லைசிங் அப்படின்னா டைம் அலாட் பண்ணுறது. இது என்ன அப்படின்னா, ஒரு த்ரெட்டு ஷெட்யூல் பண்ண ஒரு 5 minutes தான் டைம் கொடுக்குறேன், அந்த 5 minutesக்குள்ள அதுக்குண்டான வேலையை முடிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது மறுபடியும் வந்து வெயிட் பண்ணணும். அடுத்த த்ரெட் இருக்கிற ஒரு 10 த்ரெட் இருக்குது அப்படின்னா 10 த்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே 5 minutes தான் டைம். ஸோ 5 minutesக்குள்ளே உங்களால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியல அப்படின்னா ஹேவ் டு கம் அப்படின்னு. இதுதான் டைம் ஸ்லைசிங் ஷெட்யூலிங். அப்புறம் ப்ரீஎம்ப்டிவ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். ஸோ கம்மியாக இருக்கிறது எது வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸாக இருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஷெட்யூலில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதன் மூலமாக தான் ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி 5 த்ரெட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கூப்பிட்றாங்க. ஸோ ப்ரையாரிட்டி 7, நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5லேயே வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ வந்து த்ரெட் 2 தான் ஃபஸ்ட்டு வந்து வருது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட்டாக வந்திருக்கும், இந்த டைம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஆன் போயிடலாம். நெக்ஸ்ட்டு டைம் ஸ்லைசிங் ஷெட்யூலிங் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே இப்போ த்ரெட் 1க்கு 2 seconds, த்ரெட் 2க்கு 2 seconds, எல்லா த்ரெட்டுக்குமே 2 seconds மட்டும்தான் டைம் கொடுப்பாங்க. இந்த 2 செகண்டில் அவங்களோட வேலையை முடிக்காமல் போடணும். முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஓகே, முடிக்கல அப்படின்னா இந்த த்ரெட் வந்து அதனுடைய வேலை முடிக்கல அப்படின்னா அது வெயிட் பண்ணும். 2 seconds முடிச்சுட்டு அடுத்து த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4 ஃபுல்லாகவே செயல்படுற வரை வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் த்ரெட் 1க்கு சான்ஸ் கிடைக்கும். இதுதான் டைம் ஸ்லைசிங்கோட ஷெட்யூலிங்கோட வேலை. இப்போ ஷெட்யூலிங் ஓகே. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் சிங்க்ரனைசேஷன். இந்த கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, த்ரெட் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுறோம். When 2 or more threads try to access the same resources simultaneously, it causes the Java runtime to execute one or more threads slowly or even suspend their execution. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பிரிண்டர் இருக்குது. ஸோ பிரிண்டரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரிண்ட் எல்லா ரீசோர்ஸும் ஒன்றோட வந்து நம்ம பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன செய்யும், சம்டைம் இட் கெட்ஸ் ஃபால்டட். ஸோ வேலையே செய்யாது. அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு யார் பிரிண்ட்டுக்கு வந்து ஓகே கொடுக்குறாங்களோ அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை போய் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களால ஃபஸ்ட்டு திங் வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கு வந்து ஸ்லோவாகும். ஸோ இட் கெட்ஸ் சஸ்பெண்ட், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே தான் இங்கே 2-3 த்ரெட்டு ஒரே சோர்ஸஸை சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணும்போது ஜாவா ரன்டைம் இருக்கும் எக்ஸிக்யூட் 1 or more threads slowly. அதாவது என்ன ஆகும், அதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஸ்பீடு வந்து எல்லாருமே ஒரு ஆளாக போய் நிற்க முடியுது, அதனுடைய ஸ்பீட் வந்து குறைஞ்சிரும். ஆர் ஈவன் சஸ்பெண்ட் அப்படின்னா ஸ்டாப் ஆகும். ரெண்டுமே பிரிண்டர் சொன்னாலும் சரி, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை போய் டென்ஷன் ஆக்கி எனக்கு இந்த ஒர்க்கை முடியும் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒர்க்கை செய்ய முடியாது. அப்படி இல்லாட்டி ஸ்லோ தான். 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் கொடுக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ 2-3 த்ரெட் ஒரே ரிசோர்ஸை ஆக்கும்போது இந்த மாதிரியான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் சிங்க்ரனைசேஷன் பண்ணணும். சிங்க்ரனைசேஷன் மீன்ஸ்
கோஆர்டினேஷன் பிட்வீன் மல்டிபிள் ப்ராசஸ் ஆஃப் த்ரெட், அதாவது ப்ராசஸாக இருக்கட்டும் த்ரெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இதில் வந்து கோஆர்டினேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். Next, synchronization in Java is the capability to control the access of multiple threads to any shared resource. அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கணும், ஷேர்டு ரிசோர்ஸஸ் இருக்கணும். என்ன அப்படின்னா 10 ப்ராசஸ் இருக்குது, இல்லாட்டி 10 த்ரெட் இருக்குது அப்படின்னா ஒரு பிரிண்டர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டைம் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நீ பிரிண்டர், அதுக்கப்புறம் செகண்ட், அடுத்த தேர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக செயல்படும். Another thing, Java synchronization is a better option where we want to allow only one thread to access shared resources. அப்போ என்ன செய்யணும், 10 இருக்குது அப்படின்னா 10ஐயும் ஒன்றோட நம்ம பிரிண்டர் ஆப்ஷன் கொடுக்காம ஒவ்வொன்றா தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் பிரிண்ட் எடுத்து முடிச்சுக்கப்புறமா அடுத்த செகண்ட், அடுத்த தேர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ப்ராசஸ், இன்னொன்று வந்து த்ரெட். ப்ராசஸ் அப்படின்னா ப்ராசஸ் மல்டிபிள் ப்ராசஸ்க்கு செயல்படக்கூடியது. த்ரெட்னா த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன்ஸ் இன் ஜாவா. Process synchronization is a technique used to coordinate the execution of multiple processes. It ensures that shared resources are safe and in order. ஸோ ப்ராசஸுக்குள்ள இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ்க்குள்ள சேம் ரிசோர்ஸஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஷேர்டு ரிசோர்ஸஸ் தான் ஒரு சேஃப் என்னோடக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு போடுறேன், அடுத்த செகண்ட் போடுறேன் அப்படிங்கிறத ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கணும். Thread synchronization அப்படின்னா is used to coordinate and order of execution of thread interval. எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கணும். இவங்க தான் ஃபஸ்ட்டு போகணும், இவங்க தான் செகண்ட் போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் த்ரெட் சிங்க்ரனைசேஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ், இன்னொன்று வந்து கோஆப்ரேஷன். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் கீப் த்ரெட் ஃப்ரம் இன்டர்ஃபியரிங் வித் ஒன் அனதர் வைல் ஷேரிங் டேட்டா. ஸோ இது என்ன பண்ணும், இன்டர்ஃபியர் பண்ணிக்கோ, ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிவிட்டு அலாட் பண்ணிடும். ஸோ அதிலே வந்து 3 டைப் இருக்குது. சிங்க்ரனைஸ்டு மெத்தட், சிங்க்ரனைஸ்டு பிளாக், ஸ்டாட்டிக் சிங்க்ரனைசேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.